Oh my God. இது உங்கள் சட்டத்தின் பார்வையில் யூடியூப் சேனல். இன்றைய நமது தலைப்பு, இலங்கை ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சரவை உறுப்பினர்கள் உள்ளிட்ட 31 பேருக்கு இலங்கை உயர் நீதிமன்றம் அழைப்பாணை விடுத்துள்ளது. ஆம், இலங்கை பிரஜைகளுக்கு டிஜிட்டல் அடையாள அட்டைகளை வழங்கும் திட்டத்தை செயற்படுத்துவதற்காக இந்தியாவுடன் இலங்கை அரசு கையெழுத்திட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை வலுவற்றதாக்கி தீர்ப்பளிக்க கோரி முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச உள்ளிட்டோர் தாக்கல் செய்த 2 மனுக்களை இன்று உயர் நீதிமன்றம் பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டது. அதன் பிரகாரம் எதிர்வருகின்ற அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி அவர்களுக்கு அழைப்பாணை விடுக்குமாறு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மனுக்கள் இன்று பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன, குமுதினி விக்ரமசிங்க மற்றும் சம்பத் விஜயரத்ன ஆகியோர் அடங்கிய உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் முன்னிலையில் அழைக்கப்பட்டிருந்தன. சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் விராஜ் தயாரத்ன இந்த மனுவில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ள அமைச்சரவை உறுப்பினர்கள் உட்பட்ட பிரதிவாதிகளுக்கு அழைப்பாணை கிடைக்கவில்லை என்று நீதிமன்றத்தில் தெரிவித்தார். மனுதாரர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி கனிஷ்க விதாரண வழக்கை பரிசீலிப்பதற்கான விரைவான திகதியை கோரியிருந்தார். அதன்படி பிரதிவாதிகளுக்கு மீண்டும் அழைப்பாணை விடுக்குமாறு மனுதாரர்களின் சட்டத்தரணிகளுக்கு உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் அமர்வு அறிவித்தது. பின்னர் மனுவை அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி பரிசீலனைக்கு அழைக்குமாறு நீதியரசர்கள் உத்தரவிட்டார்கள். இந்த மனுக்களின் பிரதிவாதிகளாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் என்ற வகையில் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய மற்றும் அமைச்சரவை உறுப்பினர்கள் உள்ளிட்ட 31 பேர் பெயரிடப்பட்டுள்ளார்கள். நாட்டின் பிரஜைகளுக்கான டிஜிட்டல் தேசிய அட்டைகளை வழங்கும் திட்டம் தொடர்பாக இலங்கை அரசாங்கம் அண்மை நாடான இந்தியாவுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக மனுதாரர்கள் கூறுகின்றனர். கடந்த ஜனவரி 27 மற்றும் ஜூன் 2ஆம் தேதிகள் இது தொடர்பான 2 அமைச்சரவை முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் அந்த அமைச்சரவை முடிவுகள் பொதுமக்களுக்கோ அல்லது பாராளுமன்றத்துக்கோ தெரியப்படுத்தாமல் எடுக்கப்பட்டதாகவும் மனுக்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த விடயங்கள் தொடர்பாக இலங்கை அரசாங்கம் கடந்த 2022ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கத்துடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாகவும் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் திருத்தம் செய்வதற்காக இந்த 2 அமைச்சரவை முடிவுகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மனுக்களில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலம் இலங்கை பிரஜைகளின் தனிப்பட்ட தரவுகள் இந்தியாவுக்கு கிடைக்கும் என்றும் இது இலங்கையின் உள் விவகாரங்களில் தலையிட இந்தியாவுக்கு வாய்ப்பளிக்கும் என்றும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. உள்நாட்டில் டிஜிட்டல் அடையாள அட்டையை வழங்கும் திட்டம் இந்நாட்டு ஆட்பதிவு திணைக்களத்தால் தயாரிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த நடவடிக்கை அரசாங்கத்தின் ஒதுக்கீட்டு செயல்முறைக்கு மாறாக இந்திய நிறுவனங்களுக்கு மாற்றுவதற்கான அரசாங்கத்தின் முடிவு தன்னிச்சையானது மற்றும் சட்டத்திற்கு முரணானது என்றும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனூடாக இலங்கையின் இறையாண்மை, தேசிய பொருளாதாரம் மற்றும் தேசிய பாதுகாப்பு மற்றும் சுதந்திரத்தில் வெளிநாட்டு அரசாங்கம் தலையிட வாய்ப்பளிக்கும் என்றும் இது அரசியலமைப்பில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ள அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதற்கு வழிவகுக்கும் என்றும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் இந்தியாவுடன் தற்போதுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் மற்றும் தொடர்புடைய அமைச்சரவை முடிவுகளை வலுவற்றதாக்கி உத்தரவு பிறப்பிக்க வேண்டுமென்றும் இந்த அடையாள அட்டை திட்டத்தை செயற்படுத்துவதை தடுக்க உத்தரவு பிறப்பிக்க வேண்டுமென்றும் மனுவில் மேலும் கோரப்பட்டுள்ளது. இதனை கொண்டு உயர் நீதிமன்றம் எதிர்வருகின்ற அக்டோபர் 17ஆம் தேதி இலங்கையின் ஜனாதிபதி மற்றும் பிரதமர், அமைச்சரவை உறுப்பினர்கள் உள்ளிட்டோருக்கு அழைப்பாணை வழங்கியுள்ளது. இது போன்ற இன்னும் பல செய்திகளை நமது சட்டத்தின் பார்வை யூடியூப் சேனலில் அறிந்து கொள்ள எம்மோடு இணைந்திருங்கள். லைக் இட்டு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.